நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல அதை தாண்டி 2 ரிவ்யூவர்ஸ் வந்து ஃபேமஸான ரிவ்யூவர்ஸ் தமிழில் யார் அப்படின்னாக்கா ஒன்று வந்து பிஆர் ரிவ்யூஸ், அன்னது வந்து பார்த்தா தமிழ் டாக்கீஸோட ப்ளூ சட்டை மாறன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஆர் ரிவ்யூஸ் அவர் ஆல்ரெடி நேற்று வீடியோ போட்டிருந்தாரு. அதை பற்றி நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேசி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் அது வந்து இங்கிலீஷில் இருந்ததுனால இது வந்து தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து எடுத்தோடனே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் மேலே எங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. விக்ரமோட கடைசி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாராக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து PS1 PS2 அதுலேயும் PS2 பார்த்தீங்கன்னாக்கா படு பயங்கரமாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து இங்கே வந்து விக்ரம் வராரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரஞ்சித் வந்து பல பரிமாணங்களில் வந்து டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து படம் எடுத்து இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் சார்பட்ட பரம்பரை, அப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது, அப்புறம் வந்து இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் தெரில, அது 3 இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எனக்குள்ளே நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சானாக்கா இது ஃபுல்ஃபில் பண்ணல, சேட்லி இட்ஸ் நாட் ஃபுல்ஃபில்லிங் இட் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ அவருக்கு நம்ம என்ன கேட்குறோம்னாக்கா, நீங்கள் P1 PS1 PS2 வந்து அவ்வளோ பெரிய படமாக பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பட்ஜெட் வச்சு மணிரத்னம் எடுத்த அந்த படத்தில் வந்து லாஸ்ட்டில் அவர் என்ன சொன்னார், ஏங்க வந்து பல மொக்கையாக சீன்ஸ் இருக்குதுன்னு கேட்டாக்கா, 500 கோடி பத்தாதுங்க, இது கிட்டத்தட்ட 5 பாகமாக எடுக்க வேண்டியது, நான் சுருக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு வெளியே போனாரா இல்லையா? ஆனால் இப்போ வந்து 5 அவார்டு அறிவிச்சுக்காங்க, நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த படத்துக்கு. ஸ்பெஷலி மியூசிக்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த PS1 வந்து தேட்டரில் பார்த்து நான் பாதி தூங்கிட்டேன். உண்மையாக தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 20 நாளை குத்து உள்ளே போயிட்டு நான் வந்து இடைவேளைக்கு முன்னாடியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இடைவேளைக்கு வரும்போது என் ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு காஃபி ட்ரே போயிட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன். அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சவுண்டு தூக்கமாக வருது, எனக்கு அவ்வளோ சவுண்ட்லேயே தூக்கமாக வருது, காதெல்லாம் கிழிஞ்சு தொங்கிச்சு வெளியே வரும்போது. ஸோ அது போல் படத்துக்கெல்லாம் வந்து சார் இவ்வளோ சொல்கிறாரு. அதில் வந்து வெறும் நாடகத்தை மாதிரி ஒவ்வொரு காட்சியாக அப்படி வச்சுருந்தாங்க கண்டி. மற்றபடி வேறு என்ன இருந்தது PS1 PS2 தெரியாமல் கேட்குறேன் நான். என்ன படம் பார்க்குறவனுக்கு வந்து அது வந்து படம் மாதிரியே தெரிஞ்சுது. ஏதோ நாடக கம்பெனியில் வந்து நாடகம் போடுற மாதிரி இருந்தது. நீங்கள் பண்ண அந்த கேஸ்டிங்கில் வந்து கம்பீரம் இருந்ததா, இல்லை ஏதாச்சும் வந்து அந்த ஆடை அலங்காரமெல்லாம் பண்ணிங்களா, ஏதாச்சும் நம்புற மாதிரி இருந்ததா, இல்லை அவங்க பேசுகிற மொழிகள் தான் வந்து அந்த காலத்து மொழி மாதிரி இருந்தது. அந்த யாத்திசைன்னு ஒரு படம் வந்தது, அந்த படம் வந்து இந்த படத்தோட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து PS1 PS2 வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியுது நீங்கள் வந்து மணிரத்னம் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இது. பட் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து PS1 PS2 வந்து ஒரு 4-5 ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தங்களால் வந்து ஒரு 4-5 ஃப்ரேம் எடுத்து கம்பேர் பண்ணினாக்கா எந்த ஃப்ரேம்ஸ் கரெக்டாக நல்லாயிருக்கும்? தங்களானோட மேக்கிங் பார்த்தீங்களா இல்லையா? ஸோ தங்களான மேக்கிங்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து PS1 PS2 கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்னால் நம்பவே முடியல. மிஸ்டர் பரத்வாஜ் ரங்கன் அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே வந்து கிராப்ஸ் மெட்டீரியல் மாதிரி இருந்து 4-5 கதைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒட்ட வச்சு அந்த நடிப்பு மூலமாக வந்து விக்ரம் அந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு. விக்ரம் ஒரு ஆளால் வந்து இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. யூஸ்வலாக சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்த்து தான் இருந்தோம். அதில் வந்து எல்லாருமே பாராட்டும் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, கங்கம்மா கேரக்டரும் நல்லா பாராட்டினாங்க, ஆரத்தி கேரக்டரும் நல்லா பாராட்டினாங்க. பட் உங்களால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, இல்லை அதில் வந்து நடிச்சதே பார்த்தீங்கன்னா விக்ரம் மட்டும் தான் நடித்தது, மீதியெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டராக இருந்தாங்க, யாருமே நடிக்கலை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேசுகிறீங்க. எனக்கு உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே வந்த 2 வெள்ளைக்காரங்க கூட சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இங்கே யூஎஸில் வந்து டப் பண்ணலாம் தெரில, அப்படியே ஃபுல்லாக இங்கிலீஷாக பேச வச்சுருந்தாங்க. எவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் இவங்க யாருமே தெரியாத சார் வந்து விக்ரமை மட்டும் பார்த்துருந்துக்கார் போல இருக்கு. அதான் விக்ரம் மட்டும் தெரிஞ்சிருக்காரு. சரி, பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ அவர் அட்லீஸ்ட் விக்ரம் வச்சா நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தது, அதுவும் சந்தோஷப்பட்டுருந்தானே. அதுக்கப்புறம் சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த படத்தங்களை பார்த்துன்னு வச்சுக்கேன் ஒரு விஷயம் சொல்லிக்கோங்க. அதாவது ஐயர்ஸை பற்றி வச்சு செஞ்சுருப்பார். ஃபர்ஸ்ட்லேயே எங்கள் நிலத்தெல்லாம் பிடிக்கும், அவங்ககிட்ட தந்துக்கிங்க, இப்போ வந்து நாங்கள் தங்க எடுத்து கொடுத்தாங்க, அந்த நிலத்தை எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்கிற கேட்டு இங்கே நேரடி தாக்குதலெல்லாம் வந்து ரஞ்சித் அவர்கள் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன். ஓசியில் வந்து எப்படி நாற்றம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவரே வந்து இன்னொரு இடத்துல சொல்ல, அதாவது நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எக்ஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லி நான் எடுப்பேன் அப்படின்னாக்கா, பசுபதி ஐரன் வச்சுருப்பால அந்த கேரக்டர் சொல்கிறேன். இந்த கேரக்டர்லாம் எக்ஸ்டாப்ளிஷாக ஆகலை. அவர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நூலை போட்டு போனாக்கா அவங்க வந்து சொர்க்கம் போயிடுவாங்களாம். இதெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலும் சொல்லியிருந்தாரு. பியூட்டிஃபுல்லானாக்கா ஐ திங்க் வந்து சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரான்னு நினைக்கிறேன். எவ்வளோ சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த கருத்து வந்து
பாரஞ்சித கருத்தை நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பாரஞ்சு தான் வந்து நூல் போட்டு விட்டா எல்லாருமே பிராமணன் ஆகிடலாம், எல்லாரும் வைகுண்டம் போயிடலான்னு சொல்லிட்டு இவரு சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்க. அது நாங்கள் சொல்ல பாஸ், அது உங்கூர்லேருந்து உங்களோட முன்னூர்லேருந்து ஒருத்தர் சொன்னார், ஓகேவா, ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். எல்லாரையும் வந்து பாப்பான ஆக்கிட்டா இவனுக்குள்ளே ஜாதி பேதமாக இருக்காது, எல்லாம் சரிசமனமாக இருப்பாங்க அப்படின்ற பர்ஸ்பெக்டிவில் அவர் சொன்னார். அது வந்து சில்லியாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே சில்லியாக இருக்கிறது வந்து உங்கள் ஆளுங்க வந்து அதுக்கு வந்து எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கல்ல, அதுலேயே இருந்தது பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு கொடூரமாக ரியாக்ட் பண்ணிக்கிறேன் அது போல் சில்லியான மேட்டர். ஸோ அது சில்லியாக இருந்தாக்கா அஃப்கோர்ஸ் சில்லியாக இருக்கிறது வாய்ப்புகள் உள்ளது. அந்த சில்லியான அந்த தாட் ப்ராசஸ் யாருக்கு வந்திருக்குனாக்கா உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு தான் வந்திருக்கு. அந்த சில்லியாக இருந்தாலும் அதையும் வந்து எதிர்த்து பொறுக்க முடியாமல் நீங்கள் தான் ரியாக்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் ஆளுங்க தான். அது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் வந்து அந்த நூலில் வந்து எந்த விதமான பிரயோஜனமாக இல்லைனாங்க எதுக்கு அந்த நூல் இங்கே மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேது. நாங்களாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு துணியை போட்டாலே என்னடா இது அறுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி போட்டுருவோம். நீங்கள் வந்து நூல் இப்படி மாட்டிக்கிறீங்க அப்படின்னாக்கா எதை வச்சு தான் மாட்டிக்கிறீங்க, எதுக்காக தான் மாட்டிக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை அது எதாவது கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்களும் நல்லா இருந்தால் நாங்களும் போட்டுக்கிறோமே. இப்போ கோட்டு சூட்டு ஷூ எல்லாம் வாங்கி போட்டுக்கலையா நல்லா இருந்தால், அதுபோல் வந்து நாங்களும் வாங்கி போட்டுக்கிறோம். நீங்கள் ஒரு வேளை வைகுண்டம் போகிறதா இருந்தால் சொல்லுங்கள், அந்த நூல் வச்சு வைகுண்டம் போட முடியும்னாக்கா நாங்களும் போட்டுன்னு வரமே, என்ன போகுது சரியா? அப்படி இல்லைன்னா அந்த நூலால் வைகுண்டமும் போக முடியாது, ஒரு எழுவும் இல்லைனாக்கா அது எதுக்கு மாட்டின்னு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, அசிங்கமாக இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒன்றும் இல்லை, பட் அவங்க யார் யார் வந்து அந்த மாதிரி கான்செப்டை அப்படியே வச்சுருக்காங்களோ இன்னும் அவங்கள பார்த்துட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே, அது வந்து இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், எங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகலைங்க. யாராரும் சாவறாங்க, அங்கங்கே வந்து யாராருக்கும் அடிப்படுது, ஆனால் எங்களுக்கு வந்து எமோஷனலாக கனெக்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, பிராமணர்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி பிசி அந்த ஜாதி இந்துக்களுக்காங்களா அவங்களுக்கும் புரிய மாட்டேது நாங்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கக்கா, நசுக்கப்படுகிறார்கள், பிசுக்கப்படுகிறார்கள்னு சொல்லி இவங்களே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது கேட்கத்தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கே புரியல, சூத்திரர்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுறது புரியல அப்படின்னாக்கா பிராமணர்களுக்கெல்லாம் வந்து அதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் போகணும். ஒர்க் ஷாப்னான்னு ஒன்றும் இல்லை, இந்த ஊர் அதாவது வில்லேஜுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுங்க, ஒரே ஊர் தான், ஆனால் ஒரு இடத்துல ஊர் இருக்கும், ஒரு காலனி இருக்கும். ஸோ ஒரு 10 நாள் வந்து காலனி போய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரிய வரதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சு அது போல் ஒர்க் ஷாப் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஷாப்பில் போய் அங்கே ஒரு 10 நாள் இருந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு புரியும் ஜாதி அடுக்குமுறை வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. படம் வரதுக்கு முன்னாடி இந்த படத்தை எப்படி ஊச்சி கட்டணும்னு சொல்லி டிஎம்கே டிவிங்க வந்து போஸ்ட் போட்டுருந்தாங்க பார்க்கல. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி ரஞ்சித் பேசினார், அதாவது இப்போ வந்து தீண்டாமை வந்து புது வடிவமாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி கிளாஸில் கொடுத்துருந்த டீஸை வந்து இப்போ இரட்டை கோலை முறை மாதிரி இப்போது பிளாஸ்டிக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிளாஸ்டிக்கில் குடிச்சிட்டு கீழே போட்டுடலாம். இது வந்து நவீன தீண்டாமையோட இன்னொரு உருவமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து இவரை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக அவருக்கு போஸ்ட் போட்டுருந்தாங்க. ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. நாங்கள் ஸ்டார்பக்ஸ் போனோம். ஓகே, ஸ்டார்பக்ஸில் போனாக்கா எனக்கு வந்து பிளாஸ்டிக் டம்ளர்னு நினைக்கிறோம். அந்த பிளாஸ்டிக் டம்ளரில் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு நாங்கள் கீழே தூக்கி போட்டுட்டோம். நாங்கள் வந்து வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோமா தாழ்த்தப்பட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் இருக்கிறோம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் போனோம். ஆக்சுவலாக கேஎஃப்சி சிக்கன் பார்த்தா எனக்கு வந்து பிளாஸ்டிக் பேப்பர் கப்பில் தந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து பாதிக்கப்பட்டதாக உணர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மீம்ஸ் போட்டுருந்தானுங்க. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்குதுன்னு தெரியல. கேட்டால் வந்து ஹைஜீனிக்கோட மறிவுறுவதை வந்து ரஞ்சித்து புரிஞ்சிக்காமே பேசுகிறாரு அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம ஸ்க்ரால் பண்ணி கொஞ்சம் மேலே போனால் அப்புறம் பார்த்தா ஒரு இடம் தென்பட்டுச்சு. இவனோட அடுத்த முதல்வர் இருக்கார் பற்றியா, அதான்பா உதயநிதி ஸ்டாலின். அவர் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ஸ் அதில் போய்ட்டு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிருக்காரு. இப்போ டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரு கப்பு பார்த்துன்னு இதில் இருக்குது, அதாவது என்ன கண்ணாடி கிளாஸில் வச்சுருக்காரு. ஹைஜீனிக் தெரியாது, அந்த அறிவு கூட இல்லாது அவ்வளோ அறிவு இருக்கிற அவர் என்ன பண்ணுறாரு, ஹைஜீனிக்கே இல்லாத அந்த வந்து டம்ளரில் டீ குடிச்சிருக்காரு. இங்கே பக்கத்தில் தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஹைஜீனிக்காக பேப்பர் கப்பில் டீ தந்திருக்காங்க. ஸோ ஒன்று ஹைஜீனிக்னு இவங்க சொன்னாங்கன்னாக்கா அவர் எதுக்கு வந்து கிளாஸ் டம்ளரில் வந்து டீ குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதே போல் முக ஸ்டாலின் என்ன பண்ணுறாருனாக்கா கிளாஸில் வந்து டீ குடிச்சிருக்காரு. பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க, இவங்களுக்கு ஹைஜீனிக் அப்படின்ற இடவே தெரில இவங்க 2 பேருக்கும், முக ஸ்டாலினுக்கும் அவங்க புள்ளிக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் ஹைஜீனிக்காக குடித்தா போதும், இவங்கெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்க தேவையில்ல, நாங்கள் அப்படி தான் இருப்போம், நாங்கள் சூத்தர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல.
டிஎம்கே ஐடி விங்ஸ் இது கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூவில் சொல்லியிருந்தாரு. அவர் இன்னும் இந்த படம் சுத்தமாக கனெக்ட் ஆகலை அப்படின்றத வந்து அட்மிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் சாவுறாங்க, அதை என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், பட் இஸ் அக்செப்டட் த ஃபேக்ட். ஸோ அதுக்காகவே நம்ம வந்து பரத்வாஜரங்கனை வந்து பாராட்டணும். பரத்வாஜரங்கன் இட் டேக்ஸ் டைம், ஆப்வியஸாக நான் சீரியஸாக சொல்கிறேன், இட் வில் டேக்ஸ் டைம் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் த ரியாலிட்டி. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வில்லேஜ் சைட் போங்க, ஸ்பெண்ட் சம் டைம். இஃப் யூ ரியலி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பெயின் ஆஃப் தலித்ஸ், ஜஸ்ட் கோ, choose any villages, just go there and spend some time so that you will get to know what is really happening. Okay, so otherwise உங்களுடைய ரிவ்யூஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ மேக் இட் வாய்ஸ்லி. அப்புறம் இன்னொரு விஷயம், இது போல் வந்து இவருக்கு விமர்சனம் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறோம்னா இல்லை, இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பண்ணியிருக்கோம். ஜெய்பீம் படத்தை வந்து என்ன சொல்லியிருக்காருக்கா, க்ரைம் பேபி மூவிஸ் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஸோ அப்போயே வந்து கேட்டுப்போம், ஏன்ப்பா அது கூட எதுக்கு தெரியுமா, ஒரு பொம்மை கீழே இருக்கும், அந்த பொம்மை மேலே வந்து போலீஸ் வண்டி ஏற்றிடும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது. அப்போ பார்த்தோன்னு வச்சு ஏன் குழந்தை அங்கே கத்திட்டுருக்கோம், அப்பாவை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏன் கத்துது குழந்தை ஏன்பா கத்துது, அப்பா கூப்பிட்டு போனால் குழந்தை கத்துமா? அதை வந்து ஒரு டைரக்டர் படம் முடித்து மக்கள்கிட்ட சிம்பதியை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாரு. இஸ் மேக்கிங் த ஃபிலிம் எஸ் அ க்ரைம் பேபி மூவி அப்படின்னு சொல்லிட்டாலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தா கடைசியில் தான் ஆஸ்கர் கிட்ட போயிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நாமினேட் ஆகலன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சூப்பர் ஸ்டாரை ஈக்கிற அளவுக்கு அந்த டேரக்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தந்திருக்கு அந்த படம். ஸோ அப்படின்றத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மிஸ்டர் ரிவ்யூஸ், பிஆர் ரிவ்யூஸ்.